கால் விரல்களில் மெட்டியும் கை விரல்களில் மோதிரமும் போடுறது ஒரு சாஸ்திர விதி இருக்குது. எதற்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவும் எந்த உலோகத்தில் போடணும், யார் போடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. பணம் பட்டம் பதவி இருந்தால் மட்டும் போதுமா? அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது விதி. ரெண்டாவது, இதனுடைய உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு மோதிரம் போடுறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது உண்மையா அப்படின்னா உண்மைதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோதிர விரல்களில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஒரு ரிங்கு மாதிரி செஞ்சு அந்த விரல்களில் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இரத்த ஓட்டம் மனிதனுடைய இதயம் லப்டப்னு துடிக்கிற அந்த இதயத்தினுடைய வேகம், உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், பிபி, அதுதான் இரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கிறதுக்கும் அதில் இருந்து வரக்கூடிய கசடுகள், அழுக்குகள் அல்லது கொழுப்புகள், சத்துக்கள் இது எல்லாம் ஒரு இடத்துல சேராமல் இருக்கிறதுக்கும் இந்த மோதிரம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைப் இருக்குங்க. இந்த பைப்பில் தண்ணி திறந்து விட்டு ஓஸ் பைப்பில் தண்ணி நீங்கள் அடிக்கும்போது நடுவில் ஒரு விரல் வச்சு இப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா தண்ணி பீச்சிக்கிட்டு போகும். அந்த மாதிரி தான் இந்த மோதிரத்தை போடும்போது அந்த இரத்த ஓட்டம் பீச்சிக்கிட்டு போகிறதுனாலேயும் அதில் உள்ள கொழுப்புகளும் அதில் உள்ள வேகங்களும் சரிசமானப்படுத்தப்படும். ஆகவே பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருப்பதற்கும், பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருந்தால் சிந்திக்கிறதுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும், உங்கள் சிந்தனை சரியாக இருந்தால் செயல்பாடுகள் சரியாக இருக்கும். எப்போவுமே ஒரு பதட்டமாக, ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்காது. அதனால தான் ஒரு சில மோதிரங்கள் நீங்கள் போடுங்க சார், இந்த மோதிரம் போடுங்க, இந்த நவரத்னம் போடுங்க, இந்த ரிங்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எதுக்காக அதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பதட்டம், தூக்கமின்மை, மனோபயம், மனோகிளேச்சம். அதே மாதிரி தான் காலில் கூட அந்த மெட்டி போட சொல்கிறது எதற்காக? அந்த மெட்டி பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விரலுக்கு மெட்டி, அதுவும் சுக்கரனுடைய அம்சமான சுக்கலத்தை காக்கக்கூடியவனும் பரிபாலிக்கக்கூடியவனும் பாதுகாக்கக்கூடிய சுக்கரனுடைய அந்த உலோகத்தை வெள்ளியில் நீங்கள் போடுறதுனால அந்த இரத்தம் பீச்சி அடிக்கிறதுனாலேயும் கர்ப்பப்பை சுத்தமாகவும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க நம்பினாங்க. ஆகவே தான் பெரியவங்க இந்த மோதிரங்கள், கணையாழிகள், அதே மாதிரி மெட்டிகள் போடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு நமக்கு சொல்லியிருக்காங்க. அது விளங்கும்போது அதிசயமாக இருக்குது. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க.